12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்பெஷலி என்ஜினியரிங் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதுவும் என்ஜினியரிங்க்கு முக்கியம் தான்னாலும் கூட, இதில் எடுக்கக்கூடிய 2 மார்க் 1 மார்க்காக தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். பட் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் மார்க் வந்து 1 மார்க் அப்படியே ஃபுல் மார்க்காக உங்களோட கட் ஆஃபில் சேருது. அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மார்க் லூஸ் பண்ணியிருந்தாலும் கூட மேத்ஸில் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் கட் ஆஃப் அப்படியே பூஸ்டப் ஆகி நல்ல ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். ஏற்கனவே ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருத்தப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கான லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஜினியரிங் போகிறதுல கட் ஆஃப் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நல்ல சான்சஸ் தான் மேத்ஸுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். மேத்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியான கொஷினாக இருந்ததில்லை தான். அதனால் நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு இந்த ஃபைனல் டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஒவ்வொரு சாப்டருக்குமான கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் வேலை, உங்களோட புக்கோட பேக் சைடில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி பாட சுருக்கம் கொடுத்துருப்பாங்க, சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் வந்து ஒரு கிளான்ஸ் நல்லா படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த சாப்டருக்குரிய ஃபார்முலாஸ் நீங்கள் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அந்த ஃபார்முலாஸை டெஃபினட்டாக நீங்கள் வந்து 1க்கு 2 டைம் சொல்லி பார்த்து தரோவ் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பாக ஒரு நோட் புத்தகத்தோடு தான் நீங்கள் உட்காரணும். ஃபஸ்ட்டு இதை சம்மரியும் ஃபார்முலாவும் படித்த உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா 1 மார்க் புக் பேக் 1 மார்க்கை சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கிடைக்கும். ஒவ்வொரு 1 மார்க்கையும் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எல்லா 1 மார்க்கையும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா சூப்பராக நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட், 1 மார்க் அப்படிங்கிறது வந்து புக் பேக் மட்டும் இல்லை, புக்குக்கு வெளியிலேருந்தும் கேட்பாங்க. இன்டீரியர் 1 மார்க்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. நிறையா கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் தான் கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் வெளியிலேருந்தும் வந்திருந்தது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புவோம். ஸோ புக் பேக்கை நீங்கள் தரோவ் பண்ணிக்கிங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 மார்க்கை வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க, குட். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் கைவசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ஸையும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இது வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, இதுதான் வரும்னு இல்லை, இது வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த சம்ஸை நீங்கள் மற்ற சம்ஸை பார்க்குறத விட கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாமே தவிர அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னாலே நம்ம பசங்க என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை மட்டும் படிச்சுக்கிட்டு போயிடுறோம். அது தப்பாகி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இம்பார்ட்டன்ட் சம்மை கூடுதலாக பார்த்துங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டீரியர் 1 மார்க் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், உங்களோட டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 மார்க்கையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒரு 15-20 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க போகிறீங்க. இப்போ ஒரு 15-20 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 30 கான்செப்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த சாப்டரே உங்களுக்கு வந்து தரோவான மாதிரி ஆகி போயிடும். நம்ம 1 மார்க்குக்கு ஆன்சரை மனப்பாடம் பண்ணுறது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட்னா, அந்த 1 மார்க்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது இன்னொரு மெத்தட். அதுலேருந்து நமக்கு நிறைய லாஜிக் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ ஒரு தடுமாற்றம் வரும்போது இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு கை கொடுத்து அந்த செம்மை ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இனிமேல் மேத்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். டெஃபினட்டாக உங்களால் படிக்க முடியும், நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்னையிலிருந்து, இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் 3 நாள் இருக்குது, இது இல்லாமல் இன்னொரு 3 நாள் இருக்குது. இந்த 3 நாள் இன்றைக்கி ஆரம்பித்து மீதி இருக்கிற 3 நாளையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன் மேத்ஸுக்கு இதை சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஓகே, எனக்கு வந்து ஒரு 7 சாப்டர் தரவாக தெரியும், 9 சாப்டர் தரவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட மீதி இருக்கிற சாப்டர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சாப்டர்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற சாப்டருக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச 7லேருந்து 10 சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. டிஃபிகல்ட்டாக இருக்கிற சாப்டர் வந்து கொஞ்சம் கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேத்ஸும் ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்டர் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஈஸியான சாப்டர், இதுதான் கஷ்டமான சாப்டர்னு வந்து யாரும் டிசைட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எது ஈஸியானது எது கஷ்டமானது அப்படிங்கிறத வந்து
டிசைட் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 36 மணி நேரம், இன்றைக்கும் எக்ஸாம் அன்றைக்கும் சேர்த்து ஒரு 10 மணி நேரம் கிடைச்சா கூட 46 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 46 மணி நேரத்தில் நமக்கு இருக்கிற எல்லா சமையும் போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒத்து வராது. ஸோ ரேண்டமாக நீங்கள் சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதும் பெட்டர். உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய நோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் செய்ய வேண்டிய 2-3 விஷயத்தையும் ஞாபகப்படுத்திடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் கிவன் டேட்டா எடுத்து எழுதி அதுக்கான ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எழுதிட்டு எவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவை இருக்கோ அவ்வளவு ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளவு ஸ்டெப்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சும்மா 4 ஸ்டெப்ஸ் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் முடிக்க வேண்டாம். ஸோ இப்போ நிறையா ஸ்டெப்ஸ் எழுதும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வரும் இல்லையா? அதை நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 1 மார்க் சம்முக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும், ஒரு 2 மார்க் சம்முக்கு எவ்வளோ நேரம், 3 மார்க் சம்முக்கு எவ்வளோ நேரம், 5 மார்க் சம்முக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரே சம்மில் நம்ம ரொம்ப நேரம் எழுதிக்கிட்டு போயிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த டைம்லேயே எதெல்லாம் ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 3 பக்கத்துக்கு கூட வரும். ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ லெங்க்த்தாக நம்ம கொண்டுக்கிட்டு போகும்போது என்னாகும்னா நம்மளோட டைமிங் வந்து கன்சியூம் ஆகிறது ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். டைம் பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதே போல் சில சாப்டர்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா டவுட்டை நோட் பண்ணி வச்சு உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கங்க. ஆன்லைன்லேயும் நிறையா சோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் உங்களால் அந்த சம்மை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா நீங்கள் செல்ஃபோனை தொடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு சம் தொட்டு ஒரு சம் தொட்டு ஒரு சம்னு போய்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா குயிக்காக 1 நிமிஷத்துலேயே முடிச்சிருப்பாங்க. சிலர் அதை 7 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமாக படிக்கிறதுலையும் அடி வாங்கிரும், எக்ஸாமில் எழுதும்போதும் அடி வாங்கிரும். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். ஃபைனலாக ஒவ்வொரு சம் முடிச்ச உடனேவும் ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. என்ன யூனிட் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி முடிச்சிருக்காங்க, எங்கே புள்ளி வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் என்னங்கிறத திரும்ப ஃபைனலாக ஒரு டைம் சொல்லிடுறேன். சம்மரி படிங்க, கான்செப்ட் அந்த சாப்டரோட கான்செப்டை உள்வாங்கிக்கிங்க, ஃபார்முலா படிங்க, 1 மார்க் புக் பேக் சால்வ் பண்ணுங்கள், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து நல்லா தெளிவாக தேவையான சம்ஸை போட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஹார்டாக ஃபீல் ஆகிற சம்ஸை போட்டு பாருங்கள். அடுத்ததாக ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டீரியர் 1 மார்க்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ கம்பல்சரி சம் வரப்போகுது. அந்த கம்பல்சரி சம்மில் நீங்கள் வேறு வழியே இல்லை, அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால் 1 மார்க் இங்கே சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வச்சு அங்கே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபைனலாக ஃபார்முலாவில் முடிங்க. படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத படிச்சிட்டிங்க அப்படின்ட்டா பின்னால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேத்ஸில் சென்டம் அடிக்கிறீங்க, நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.